சார் சார் நான் ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன் சார், ஒரே உண்மையான இன்சிடென்ட் சார். திடீர்னு கீழே மெசேஜ் அனுப்புவாங்க, ப்ரோ தயவு செஞ்சு ஒரு ஹாய் மட்டும் போடுங்க. சிக்கிட்டான் போடுங்க, சிக்கிட்டான் ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. சரின்னு ஹாய் போட்டிங்கன்னா பின்னாடியே வந்து அண்ணா ஏதாவது சான்ஸ் இருந்தா சொல்லுங்கண்ணா. டேய் நானே சான்ஸ் இல்லாம தான் இருக்கேன், எப்படி உனக்கு சான்ஸ் கொடுக்கறது? ஒரு 500 ரூபாய் இருந்தா ஜிபே பண்ணுங்கண்ணா, சான்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஜிபே சந்தோஷம் போதும். அப்படி என்னன்னா நம்ம சப்போஸ் நம்ம ரிப்ளை பண்ணலையோ இல்ல கொஞ்சம் லேட்டா பார்த்தாலோ, அண்ணா அப்போ என்ன மாதிரி பசங்களாம் முன்னேறவே முடியாதாண்ணா. நான் ஏதோ முன்னேற்றத்தை வந்து கெடுக்கிற மாதிரியோ நம்மள சபிச்சுட்டு போயிடுவான். நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க போலயே. என்னது இது? இல்ல ஐயா 500 ரூபாய் கேக்குறதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஒரே நிமிஷம் கண்ணாடி அவுத்துட்டு பேசுங்க. இவன் இல்ல செருப்பாலேயே அடிக்கணும்டா. சமீபத்துல எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, முந்தா நேத்து தான். நீ யாரு கூட வேணாலும் ரீல்ஸ் பண்ணு, பவித்ராங்கிற பொண்ணு கூட ரீல்ஸ் பண்ண, மூஞ்சில வந்து ஆசிட் அடிப்பேன் ஒரு கொலை மிரட்டல் வந்து. அது வந்து அவரோட கணவன் அமைச்சிருப்பாரு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. உண்மையிலேயே வந்திருக்குது. என் ப்ரொஃபஷன் காரணமாவோ ஏதோ காரணத்துக்காக நான் பண்றேன், ஆனா அது ஆட்டிடியூட்னு சொல்றாங்க, இல்ல வந்து அதை புரிஞ்சுக்காம பேசுறாங்க. அதாவது சொல்லுங்க ரமேஷ். சொல்றேன் சுரேஷ். அல்லா